முதல் இந்த வர்ணாசிரம சிஸ்டத்தை ஒழிக்கிறாரு, சட்டமாக்குறாரு. இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. நாகர்கள் இந்த மண்ணை ஆளும் போது ஒரு சமத்துவ சட்டம் இருக்கு. ஆரியர்கள் இந்த மண்ணை ஆளும் போது சமத்துவமற்ற சட்டம் வருது. திருப்பி அசோகர் இந்த மண்ணை ஆளும் போது சமத்துவ சட்டம் கொண்டு வராரு. கிளியரா? அப்ப மன்னர் ஆட்சியில சட்டம் நடைமுறைக்கு வருது, இங்கெல்லாம் சமம் அப்படின்னு. அப்பதான் இங்க இருக்கிற இந்த ஜாதி, இந்த வர்ணத்தை உருவாக்கணும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓஹோ இவனுங்க நாம இருக்கிறனால தானடா இவங்க ஒன்னா சேர்றாங்க அப்படின்னு சொல்லி அசோகருடைய காலத்துல கடைசியா இந்த ராஜாவை ஒரு பார்ப்பன போர் படை தளபதி அசோகருடைய சாம்ராஜ்யத்திலே உள்ள வந்து அவர் தலையை வெட்டி கொன்னுட்டு திருப்பி அசோகருடைய ஆட்சி வீழ்ந்த பிறகு பார்ப்பனர்களுக்கு ஆட்சி போயிடுச்சு. அப்படின்னா ஆதியர்கிட்ட திருப்பி வருது. அப்ப இந்த வர்ணத்தை கிரியேட் பண்ணவங்க என்ன பண்ணாங்கன்னா, இங்க 6000 ஜாதி உருவாக்குறாங்க. அந்த 6000 ஜாதியும் ஒரு புக் எழுதுறாங்க, சட்டம் எழுதுறாங்க. அந்த சட்டத்துக்கு பேரு தான் மனு சட்டம்னு பேரு. அந்த சட்டம் என்ன சொல்லுது, இவன் இப்படிதான் வீடு கட்டணும், எஸ்சி 2 அடி வாசல் வச்சுதான் வீடு கட்டணும் அப்படின்னா புரிஞ்சுதான் போகணும். இன்னைக்கு வரைக்கும் எஸ்சி வீடு எப்படி இருக்கும், புரிஞ்சுதான் போற மாதிரி இருக்கும். நிமிர்ந்து போறது டாக்டர் அம்பேத்கர் சட்டத்துக்கு பிறகு வந்தது. அப்போ அதிகாரம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஆட்சியில் இருக்கிறவங்க அவங்களுக்கு தோதான சட்டத்தை உருவாக்கி அடிமைகளை உருவாக்குறாங்க. இந்த சட்டத்தை மாற்றி எழுதுறதுதான் டாக்டர் அம்பேத்கருடைய உழைப்பும் வாழ்க்கையுமா இருக்க அறிவை அதுக்கு தான் அவங்க பயன்படுத்துறாங்க. அப்ப அந்த சட்டம் என்னது, படிக்க கூடாது, பெண்கள் படிக்க கூடாது, எஸ்சிபிசி படிக்க கூடாது, பெண்கள் வந்து ஆணுக்கு அடிமை. அது ரொம்ப அழகா என்ன எழுதியிருக்காங்கன்னா, பொம்பளை பக்கத்துல ஆம்பளை வந்து உட்காராதீங்க, பெண்கள் வந்து செக்ஸுக்கே படைக்கப்பட்டிருக்கிறா, அவளை வந்து பக்கத்துல உட்காரும்போது கம்பு வச்சுக்கோங்க கையில, அப்பா வந்து அவளை கண்ட்ரோல வச்சுக்கணும், புருஷன் அவளை கண்ட்ரோல வச்சுக்கணும், அதுக்கு பிறகு ஆம்பளை பையன் அவளை கண்ட்ரோல வச்சுக்கணும். அதுதான் இன்னைக்கும் நடைமுறையில இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு மனு சிஸ்டத்துல. அதே மாதிரி எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா, எஸ்சிஎஸ்டியுடைய பொண்டாட்டி 4வது இருக்கிறவனுக்கு மனைவியா இருக்கணும், 4வது இருக்கிறவனுடைய மனைவி 3வது இருக்கிறவனுக்கு மனைவியா இருக்கணும். இன்னும் பாப்பா சரியா? அதுக்கப்புறம் இவங்களுடைய மனைவி இவங்களுக்கு அடிமையா இருக்கணும். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் அடிமையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இங்க உருவாக்கப்படுது. அப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் என்ன கொண்டு வராங்கன்னா, 6000 ஜாதியுமே ஒருத்தர் கீழே ஒருத்தர் கொண்டு வந்தாச்சு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, பல்லர் தேவேந்திர குல வேளாளர் வெர்சஸ் பறையர் சண்டை இருக்கும், பறையர் வெர்சஸ் அருந்ததியர் சண்டை இருக்கும். அருந்ததியர் வீட்டில் சண்டை பறையர் போய் செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. இது எப்படி ஆனாலும் ஒரு பொண்ணு வரும்போது பொட்டச்சிடா, ஏன்னா நீ பொட்ட மாதிரி பேசுற, ஏன்னா நீ பொட்டச்சி மாதிரி வாக்கெடுத்து சீவுற, பொம்பளை மாதிரி இழுவுற, பொட்ட சிறகிக்கு என்னடா தும்புரு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பார்ப்பனர் அவங்க கீழே உள்ளவங்க திட்டுவாங்க, அவங்க கீழே உள்ளவங்க அவமானமா நடத்துறாங்க. அந்த ஜாதி வெள்ளாளர்னா அவங்களுக்கு கீழே உள்ளவங்க அவமானமா நடத்துவாங்க, செட்டியார்னா அவங்களுக்கு கீழே உள்ளவங்க, வண்டியர் அவங்களுக்கு கீழே, தேவர் அவங்களுக்கு கீழே, பாறையர் அவங்களுக்கு கீழே, எல்லாத்துக்கும் கீழே பொட்டச்சேரி கும்பலை கொண்டு வச்சிருக்காங்க. இது ஒரு கட்டமைக்கப்பட்ட சிஸ்டம். இதை உருவாக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை நாங்க உருவாக்கல, சாமி உருவாக்கிச்சு. இதுதான் வேதம். இதை யார் மாத்தணும் நினைச்சா கூட சாமி குத்தமாயிரும். அப்ப நீ சாமி என்ன செய்ய முடியாது, நம்ம பயத்தை உருவாக்கிட்டாங்க. இந்த சிஸ்டத்தை வந்து நீ மாற்ற கூடாது, சாமியோட கண்டிச்சிருவோம். இப்ப கூட நீங்க பாருங்க, வண்டியை நம்ம எடுத்துட்டு போகும்போது புது வண்டி வாங்கினா இடிச்சுக்கணும், இல்லைன்னா வண்டி ஆக்சிடென்ட் ஆயிரும், பயம். அப்ப இதை எதனால கட்டி எழுப்புறாங்கன்னா, பயத்தின் மீது கட்டி எழுப்புறாங்க. அப்படி எழுப்பிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, டேய் நான் வந்து உன் வீட்டுக்கு பூஜை பண்ணாதாங்க அந்த வீடு விளங்கும், உன் வீட்டுல யாரும் செத்து போயிட்டா நான் வந்து கருமாதி பண்ணாதாங்க அந்த சாமி அந்த ஆள் மோட்சத்துக்கு போவாரு, ஆத்ம சாந்தி அடையும். நல்லதுக்கு கெட்டதுக்கு கருமாதிக்கு எல்லாத்துக்கும் கடவுளுடைய பிரதிநிதியா பார்ப்பனர்கள் தன்னை பெரியாளாக காட்டிக் கொள்வதற்காக ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி இன்றைக்கு வரைக்கும் அதை
அதுல ஒரு கடுகளவு கூட ஒரு மாற்றத்தை நம்மளால உருவாக்க முடியல. அது ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. சாமின்றதே போங்கி ஆக்சுவலா போய் இவங்க உருவாக்கி இருக்காங்க. இப்ப மக்களுக்கு வந்து நம்பிக்கை வேணும்ல. ஐயோ நம்ம கஷ்டமா இருக்கிற நேரத்துல ஐயோ சாமி வந்து எனக்கு உதவி செய்யுது, ஓகே, அது வந்து ஒரு இயற்கையோட சம்மந்தப்படுத்தி அது கூட ஓகே. ஆனா நமக்கு குத்துனாதான் உங்க வேண்டுதல் கேட்கும். நீ முட்டு போட்டு வேளாங்கண்ணி வரைக்கும் நடந்தாதான் உங்களுடைய வேண்டுதலை வாதாம கேட்கும். புரியா இல்லையா? அது சாட்டை எடுத்து அடிக்கணும், தேங்காய் எடுத்து உடைக்கணும், ஐயர் சாப்பிட்ட இலையில உருளணும். இந்த அதாவது ஒரு விஷயம் கேளுங்களேன், பரிகாரம் உனக்கு தோஷம், பரிகாரம் வந்து முழுக்க முழுக்க நம்மளை ஏமாற்றி ஒரு சமூகம் கிட்டத்தட்ட 5500 வருஷமா உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. உட்கார்ந்து சாப்பிடலாம். நீ கோயில வந்து பூசாரி வேலை வந்து கஷ்டப்படுற வேலையா இல்ல ஏமாத்துற வேலையா? ஏமாத்துற வேலை. அது இப்போ என்ன ஆகுதுன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அன்னைக்கு ஒரு புக்ல படிக்கிறேன், ஒரு பார்ப்பன பெண் கூட சாமி ஆடினது கிடையாது. ஒரு பிராமி பொண்ணு கூட ரோட்ல நின்று அங்கால பரமேஸ்வரியே அப்படின்னு ஆடல. ஆனா ஆடுறதெல்லாம் யாருங்க? நம்ம தான் ஆடுறோம். ஆனா நமக்கு டாக்டர் அம்பேத்கர் வர்றதுக்கு முன்னாடி எந்த சாமி கல்வி கொடுத்துச்சு? டாக்டர் அம்பேத்கர் வர்றதுக்கு முன்னாடி எந்த சாமி வீடு கொடுத்துச்சு? எந்த சாமி உங்களுக்கு ரோட்ல போடுறதுக்கு, ரோட்ல நடக்கிறதுக்கு செருப்பு போட உரிமை கொடுத்தது எந்த சாமி? இந்த அறிவை நமக்கு கொடுக்க கூடாதுன்றதுல ஒரு கூட்ட மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. ஒருவேளை சாமி உண்மைனா டாக்டர் அம்பேத்கர் சட்டம் எழுதுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன கிடைச்சிருக்கணும்? கல்வி கிடைச்சிருக்கணும், நிலம் கிடைச்சிருக்கணும், வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கணும், சம உரிமை சம அந்தஸ்து கிடைச்சிருக்கணும். ஒரு மேல வேற ஒரு சாதிக்காரங்க எஸ்கே பார்க்கும்போது வாங்க பிரதர்னு சொல்லி இருக்கணும். அப்ப அது நடக்கிறதுக்கு காரணம் டாக்டர் அம்பேத்கர் எழுதின சட்டமா சாமியா? இன்னைக்கு நம்ம எதை நம்புறோம்? அப்ப யாரும் ஒருத்தவங்க நம்மள அதுல அவங்களுக்கு லாபம் இருக்கு. இங்கதான் அந்த கனவு, அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கு. இவங்களை எல்லாம் முட்டாளா ஆக்கி விட்டுட்டு நம்ம மேல உட்காரணும். குறிப்பா இப்ப எஸ்சி பிசி சண்டை போட்டுட்டே இருக்கணும். இவங்க இங்க உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க? நல்லா சண்டை போடலாம், பேஸ் அப்படின்னு உட்கார்ந்து இருப்பாங்க. நீங்க சும்மா ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க தம்பி. அப்படியே நீங்க கோயம்புத்தூர் பக்கம் போனீங்கன்னா அருந்ததியர் வர்சஸ் கவுண்டர் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. நீங்க அப்படியே சென்னை பக்கம் வாங்க, வன்னியர் வர்சஸ் பறையர் சண்டை போட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் வாங்க, நாடார் வர்சஸ் தேவேந்திர குல வேளாளர். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இது நாடாருக்கும் தேவேந்திர குலத்துக்கான சண்டை, இது வந்து கவுண்டருக்கும் அருந்ததியருக்குமான சண்டை, இது வன்னியருக்கும் பறையருக்குமான. இது திட்டமிட்டு உருவாக்கப்பட்டிருக்கிற ப்ராஜெக்ட். ஏன்னா இப்ப நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தா இங்க உட்கார்ந்து இருக்கிற ஆளை பத்தி நம்ம கவலையே பட மாட்டோம். இன்னைக்கு இந்தியாவுடைய கார்பரேட் யாரு, நமக்கு யார் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறா, நான் உள்ளே வைக்கணும் யாரெல்லாம் தீர்மானிக்கிறது, நான் லிப்ஸ்டிக் போட்டு யார் தீர்மானிக்கிறது? எல்லாருமே பேப்பர் இருக்காங்க, அழகாக இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு காலத்துல நம்ம படிக்க கூடா, இன்னைக்கு என் பசங்க விரும்பி படிக்கிறது இல்லை. கரெக்டா? அப்போ நீ படிக்க கூடாது சட்டம் எழுதுறதுனால தப்பு. நீ ஏன் ஆசை போ, உன் கையில் மொபைல் கொடுத்துட்டோம், ஆபாச படம் பாரு, விளையாட்டு ஒண்ணு நீ ஆபாச படத்துக்கு அடிமையாகு, இல்ல விளையாட்டுக்கு அடிமையாகு, இல்ல தஞ்சாவுக்கு அடிமையாகு, இல்ல ஏதோ பொண்ணுக்கோ பையனுக்கோ அடிமையாகு. ஒட்டு மொத்தத்துல நீ மூளையை பயன்படுத்த கூடாது, நீ அறிவை பயன்படுத்த கூடாது, உனக்கு அறிவு வரக்கூடாதுன்றது இது ஒரு திட்டமிட்ட ஒரு ப்ராஜெக்ட், திட்டமிட்ட பிளான். இதைத்தான் இங்க வந்திருக்கிற தம்பிங்க புரிஞ்சுக்கணும். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் எனக்கு பிடிச்சிருக்கு நான் முக்கா பேண்ட் போட்டுக்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு நான் ஜட்டி காமிக்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு நான் பிளைன் ஸ்டைல முடி வச்சுக்கிறேன். கிடையாது. நமக்கு லீடர் யாரு? டாக்டர் அம்பேத்கர். ஒழுக்கத்துடைய தந்தைனாலே டாக்டர் அம்பேத்கர், கல்வியுடைய தந்தை, டிசிப்ளின். டாக்டர் அம்பேத்கர் ஒரு இடத்துல சொல்றாங்க, என் வாழ்க்கையை யாராவது ஸ்டடி பண்ணுவாங்க, என் வாழ்நாளில் நான் யாரையும் கெட்ட வார்த்தை பயன்படுத்துறதில்லை. நம்ம சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. என் வாழ்நாளில் நான் கெட்ட வார்த்தை பயன்படுத்துறது கிடையாது. 15 ஆண்டுகளாக என்கிட்ட எனக்கு மொத்தமே 6 நண்பர்கள் தான் இருந்தாங்க. நண்பர்களே கிடையாது. அப்ப அவருடைய கனவு இலக்கு எல்லாம் எதை நோக்கி இருந்திருக்கு?
கரெக்ட். டாக்டர் அம்பேத்கர் எப்படி என் சமூகம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஜென்மத்தை துளைச்சு நமக்கு வாழ்க்கையை கொடுத்து ஒரு சட்டத்தை எழுதினாங்களோ அதுக்கு முற்றும் முரணா இருக்கு நம்ம பிள்ளைங்க. அப்புறம் நம்ம பேரண்ட்ஸ் மேல மிஸ் ஆகுறோம். என்னம்மா ஒரு அம்மா ஃபோன் பண்றாங்க நம்ம பிள்ளைக்கு, இப்போ உங்க பேர் என்னப்பா? சந்தோஷ்குமார். சும்மா எக்ஸாம்பிளுக்கு என்ன சந்தோஷ் கோச் வர. இப்போ சந்தோஷ் தான் அம்மா ஃபோன் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். இவர் 10 மணிக்கு வெளியில இருக்கிறார். சந்தோஷ் எங்கடா இருக்கிற இருமா சாமா அப்படின்னு சொல்லுவார். சந்தோஷ் வயசுல இருக்கிற பசங்க சொல்லுவாங்க. நானே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறேன், சும்மா தொலை ஃபோன் பண்ணிட்டு இருப்பார். அது யாரும் உங்க அம்மா. எதுக்கு ஃபோன் பண்றாங்க? அக்கறையில ஃபோன் பண்றாங்க. என்னாச்சோ ஏதாச்சோ சாப்பிட்டுச்சோ எங்க இருக்கோ. அப்போ ஒரு அம்மாவை கூட என் குழந்தைகளுக்கு சாரிம்மா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா, நான் 10 நிமிஷத்துல வந்துடுறேம்மா, இந்த ஆட்டிடியூட்ல எத்தனை பேர் பேசுறீங்க சொல்லுங்க. உங்க அம்மா உங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது நான் அப்படி சொல்லவே இல்லடா, சாரிம்மா கொச்சிக்காரம்மா நான் வந்துடுறேம்மா அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல கை தூக்குங்க பார்க்கலாம் மனசாட்சியோட. சந்தோஷ் அத்தனை பேரும் கை தூக்கு, ஒரு தம்பி மட்டும் கை தூக்கிறார். இப்போ இங்க வந்து நம்ம கிட்டத்தட்ட எப்படி ஒரு 100 பேர் 130 பேர் இருக்கும். 130 பேர்ல ஒரு தம்பி கூட சரி விடுங்க பாப்பாங்க அடி பாவியா நீ கல்யாணம் ஆச்சுலமா அதனால கொஞ்சம் பக்குவம் ஆயிருக்கமா. இந்த காலேஜ் படிக்கிற தலைவர்கள் உங்க டேடி மம்மி ஃபோன் பண்ணாங்கன்னா சாரிமா உனக்கு டிக்ஷன் பண்ணிட்டேனாமா கொச்சிக்காரமா அப்படி சொல்லுவீங்களா? நான் அப்படி சொல்லுவீங்க. என்னப்பா அன்பா பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றீங்களா? உங்களுக்கு புரிய மாட்டேங்குது தம்பி, உங்களுக்கு புரியல. அதுக்கு என்ன அப்படின்னா நம்ம இப்ப இந்த வேலையை தான் நம்ம செய்ய வேண்டியது. இந்த வேலையை தான் நம்ம செய்யணும். இப்ப நீங்க அப்படியே வேற இப்போ ஒரு கனவு இருக்கிற ஒரு குழந்தை, ஒரு பெரிய கனவு இருக்கிற குழந்தைகிட்ட ஒழுக்கம் இருக்கும். ரொம்ப முக்கியமான ஒழுக்கம் யா பேச்சுல. இப்போ நான் அப்படின்றதுக்கும் என்னம்மா இப்போ நீ பைக்ல போயிட்டே இருக்க, ஒருத்தன் வந்து பைக்கை மூச்சிட்டோம் அப்படின்றதுக்கும் என்ன ப்ரோ ரெண்டு வித்தியாசம் இருக்குல்ல. என்ன ப்ரோ அப்படின்னு அவர் என்ன பண்ணுவாரு, ஐயோ சாரி தம்பி கோச்சுக்காரே ஆகுவார். 2 பேரும் மோது 2 வண்டி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கரெக்டா இல்லையா? அதுக்கு என்ன பேர் அப்படின்னா நம்ம எப்படி பழகி இருக்கிறோம் அப்படின்னா ரியாக்ட் பண்ணி பழகிறோம். ரியாக்ட் பண்ணியே பழகிருக்கிறோம். ரியாக்ட் பண்றதுக்கு பதிலாக ரெஸ்பாண்ட் பண்ணி பழகும். 2 வார்த்தை ரொம்ப முக்கியமானது. டாக்டர் அம்பேத்கர் இந்த காலத்துல கோபப்படுத்துறதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கும் இல்லையா? ஆனா டாக்டர் அம்பேத்கர் எங்கேயுமே ரியாக்ட் பண்ணது கிடையாது, ரெஸ்பாண்ட் பண்ணணும். ரியாக்டுக்கும் ரெஸ்பாண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம். அந்த ஒவ்வொரு விஷயத்துலையும் இப்போ உங்க அம்மா அப்பா ஒன்று பேசினா கூட அம்மா இருமா ரெஸ்பான்ஸ், ரியாக்ட். நீங்க பஸ்ல போறீங்க, யாரோ ஒருத்தர் உங்க காலை மிதிச்சிட்டாங்க, சாரிப்பா சாரி சொல்லிட்டா, இது ரியாக்ட். சரி ப்ராப்ளம் ரெஸ்பான்ஸ். இதுக்கு நம்ம ட்ரெயின் ஆகவே, இது ஆசைப்பட்டு வரது கிடையாது தம்பி, இது ட்ரெயினிங் ஆயிடுச்சு. முக்கியமான ஒரு விஷயம் இது. மைண்டை தான் டாக்டர் அம்பேத்கர் பண்படுத்த சொல்லியிருக்காங்க, அதை தான் நம்ம செய்யணும். ஒரு முக்கியமான கோட் சொல்றாங்க, கல்டிவேஷன் ஆஃப் மைண்ட் should be the ultimate aim of human existence அப்படின்னு ஒரு கோட்டை வந்து டாக்டர் அம்பேத்கர் முக்கியமா சொல்றாங்க. மனதை பண்படுத்துவதே மனித வாழ்க்கையின் உச்சக்கட்ட இலக்கா இருக்கணும்ன்றாங்க. உச்சக்கட்ட இலக்கு இந்த நாற்காலியில போய் உட்காரும் போது மனம் பண்பட்டு இருக்கணும். நாளைக்கு பெரிய HR மேனேஜர் பிசினஸ் மேனா இருப்பீங்க, ஒரு பெரிய குடும்பஸ்தனா இருப்பீங்க, பண்பட்டு பேசுறதுக்குல அன்பா நிதானமா பொறுமையா அக்கறையோட. நான் கொஞ்ச நாளா ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கேன். இப்ப சந்தோஷ் ஏஜுக்கு வச்சுக்கோங்க, இப்ப சந்தோஷ் ஏஜுக்கு பொறுமைய அவர் வளர்க்கல அப்படின்னு
வச்சுக்கோங்க. இப்போ வளர்க்கலை அப்படின்னா நாளைக்கு சந்தோஷ் கல்யாணம் ஆகி அவங்க மனைவி வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா பொறுமையற்ற சந்தோஷ் திடீர்னு எப்படி பொறுமையாக முன்னாடி பேசுவார்? இது என்னோட ரொம்ப டீப்பான ஒரு கேள்வி. ரொம்ப நாளாக நான் யோசிக்கிறேன். இப்போ நிறைய பசங்களை பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம்க்கா, ஒழுக்கமெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம்க்கா. என் கேள்வி கரெக்டாக தப்பா? இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வரோம், வரும்போது பேக் அப்படி வச்சுட்டு கை கால் கழுவிட்டு வீட்டில் வந்து அம்மா என்னம்மா ஸ்நாக்ஸ் இருக்குது சொல்லி சாப்பிட்டுட்டு அந்த கட்டை கொண்டு ஒரு இடத்துல வச்சுட்டு குளிச்சுட்டு வந்து அந்த துண்டை உதறி கரெக்டாக வந்து ஒரு இடத்துல நம்ம போட்டு பழகி இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு நீங்கள் கல்யாணம் பண்ண பிறகு அது ஒரு விஷயம், அந்த விஷயம் உங்கள் வீட்டில் செய்வீங்க. இப்போ நீங்கள் குளிச்சுட்டு வந்து உங்கள் துண்டை கொண்டு வந்து ஈர துண்டை இடுப்பில் கட்டின்னு வந்து பெட்டில் போடுறீங்க. உங்கள் பொண்டாட்டி ரொம்ப டிசிப்ளினான ஒரு பொண்ணு வச்சுக்கோங்க, அறிவு இருக்காடான்னு கேட்கும். ஆச்சா, என்னைய பார்த்து எவ்வளவு உனக்கு திமிரு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஒரு பெரிய விஷயம் தான் இல்லையா வாழ்க்கையில, சின்ன விஷயம் நான் சொல்றேன். அப்ப அந்த சிஸ்டம் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் பாரு. இப்போ ஹெட்ஃபோன் இல்லாம மொபைல் யூஸ் பண்ணுறோம். எத்தனை பேர் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணாம ரீல்ஸ் பார்க்குறோம், வீடியோ பார்க்குறோம்? என்னைக்காவது உங்க மனசுல இது பக்கத்துல இருக்கிறவனுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்களா, நினைக்கிறீங்களா? அப்பெல்லாம் தோணவே இல்லை. சந்தோஷ் உனக்கு தோணிக்கா? தோணல. அப்ப பக்கத்துல இருக்கிற மனுஷனே அப்படியே தம்பி இங்க பாரு, என்ன பாரு அக்கா கேட்குற கொஸ்டின் கரெக்டா தப்பா? கரெக்டா தப்பா? அந்த மாதிரி நம்ம சத்தமா ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இப்போ பஸ்ல வந்து நம்ம பக்கத்துல ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க, ஆமாங்க சொல்லுங்க நாளைக்கு நான் வந்துடுறேன், ஐயோ உங்க உடனே அப்படியே அவங்க பேசிட்டே இருக்கீங்க. இப்போ பக்கத்துல இருக்கிற ஒருத்தருக்கு காது இருக்கு, மனசு இருக்கு, அவன் மனுஷன் தானான்னு இல்லை என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களான்னு கேட்குறேன். அப்போ என்ன அர்த்தம்னா நம்ம எப்படி வாழ்றோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற மனிதனுடைய உணர்வை கூட நம்ம புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு நம்ம மனசு கெட்டு போயிருக்கு. சீரியஸா சொல்றேன், நான் ரொம்ப சிலத்துல கண்ணீர்லாம் வந்துருக்கேன். 2000 ரூபாய் டிக்கெட் போட்டு பஸ்ல போவோம், பிரைவேட் பஸ்ல. அது எப்படி போவோம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று பாருங்களேன், நேற்று எனக்கு 6 மணிக்கு நான் வந்து ஒரு மீட்டிங்கில் உட்காருவேன், ஒரு கவுன்சிலிங். நான் வந்து கிட்டத்தட்ட 10 மணி வரைக்கும் ஒருத்தரையா பார்த்து அனுப்புறதுக்கு எனக்கு அவ்வளோ நேரம் ஆகிடும். இப்போ ஒரு 10 மணி நேரம் வேலையை முடிச்சுட்டு இப்போ நான் திருச்செந்தூர் வரேன்னா சரி 2000 ரூபாய் போனால் போட்டோம் அப்படின்னு தூங்கலாம், ஏன்னா இன்னைக்கு கிளாஸ் இருக்கு இல்லையா, தூங்கலாம் நம்ம பஸ்ஸில் வரோம். அப்போது ஒரு முக்கியமான ஒரு வேலைக்காக 2000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு தனியார் பேருந்தில் படுத்துட்டு நம்ம வரும்போது பக்கத்தில் ஒரு யாருமே தெரியாத ஒரு கேரக்டர் படுத்துட்டு அப்படியே ரீல்ஸ் பார்க்குறீங்க. ஐயோ இப்போ நமக்கு ஒரு புரியுது, உங்களுக்கு வரி தானே இல்லையா? அன்னைக்கு பாட்டி பஸ் ஏற்ற அழுதுட்டாங்க, ரெஸ்ட் ரூம் போகும்போது அழுது சொல்கிறாங்க, எனக்கு உடம்பு சரியில்லைம்மா, நான் ஊருக்கு போயிட்டு இருக்கேம்மா, யாருமே தெரியலம்மா, இந்த சத்தம் எனக்கு அப்படியே நெஞ்சு வலிக்குமா அப்படின்னு சொல்லுவேன். நான் போய் அவங்கக்கிட்ட கும்பிட்டேன், ஐயா ஃபோனை கொஞ்சம் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்கப்பா, இல்லைன்னா என் ஹெட்ஃபோனை கூட கொடுக்குறேன் அப்படி சொன்னேன். ஏன் நான் கும்பிட்டேன் அப்படின்னா 1 மாதத்துக்கு முன்னாடி பஸ்ஸில் வரும்போது ஒரு அப்பா இதே மாதிரி நான் மேலே படுத்துருக்கேன், இந்த இடத்துல உட்காந்து பின்னாடி இருக்கவங்க சத்தமாக பேசியிருக்காங்க. நான் சொன்னேன், ஐயா சத்தமாக பேசிட்டும் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப மெதுவாக சொன்னாங்க, ஐயா கொஞ்சம் சவுண்டு வால்யூம் கொஞ்சம் குறைங்க, ஐயா தலை வலிக்குது. இந்த பின்னாடி இருக்க ஒரு அம்மா என்னம்மா அந்த பொண்ணுக்கு அப்படி கேட்டாங்க. ஒன்று அவங்கள இல்லை ஃபோன் வால்யூம் கொஞ்சம் குறைக்க சொன்னாங்க, அதை மூடிட்டு படுக்க சொல்லு, நம்மளே சாவுக்கு போகிறோம் துக்கத்தில், இதில் போன வேலை ஆஃப் பண்ணிட்டு போகணுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ சமயத்துக்கு என்ன பயமாக இருக்குன்னா, ஏதாவது கஞ்சா போதையில் படுத்துக்கிறவன்ட்டு போய் தம்பி வால்யூம் குறை அப்படின்னா செவிலில் கொடுத்துருவானோ அப்படின்ற பயத்தில் யாருமே தெரியாம எக்ஸ்கியூஸ் மீ சார் போச்சுக்காதீங்க சார், தலைவலி வால்யூம் குறைங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 100 முறை சொல்லியிருப்பேன் தம்பி பஸ்ஸில். ஏன்னா அவ்வளோ டயர்டாக வரும் நம்ம. ஸோ இதை உங்கள் நண்பர்கிட்ட சொல்லுங்க,
யோசிச்சு பாருங்க, ஒரு ஆணை எப்படி வளர்க்குறாங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு பொம்பளை பிள்ளைய வளர்க்குறாங்க. முன்னாடி எப்படி வளர்த்துருப்பாங்கன்னா, நீ வேற வீட்டுக்கு போறவங்களா, சமையல் கத்துக்க, ஒழுக்கமா இரு, குரலை உயர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. அப்படி சொன்னா கூட அந்த பொண்ணு கேட்காது. அப்போ ஈக்குவல் ரைட்ஸ், பெண் உரிமை, கரெக்ட் அப்படி பேசி வரும்போது ஆண்களும் அதை புரிந்து கொண்டு நடந்தா நம்ம குடும்பம் உருப்படும். இல்லைன்னா கோர்ட்டில் தான் போய் கரெக்டா இல்லையா? அப்போ நம்ம ஒரு விஷயம் பிரேக்கு முன்னாடி நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு கனவு இருக்கணும். அந்த கனவிற்கு டாக்டர் அம்பேத்கர் எப்படி அவரை தயார்படுத்தி அவருடைய கனவையும் அடைஞ்சு நமக்கான உரிமையும் பெற்று கொடுத்தாங்களோ, அதே போல நம்மளுடைய கனவை அடையிறதற்கு நம்மை நாம் தயார் செய்ய வேண்டும். கிளியரா? எதுல எல்லாம் தயார் செய்வது அப்படின்றத சூட ஒரு டீ சாப்பிட்டு வந்து பேசலாமா? தேங்க்யூ ஸோ மச்.